இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒன் டே ட்ரிப்புக்கு நம்ம கிளம்புறோம். அதனால வண்டி எடுத்துட்டு இந்த ஹைவேஸை பிடிச்சி போறோம். ஆக்சுவலி இது வந்து கோயம்புத்தூர் டு கொச்சின் ஹைவே போவோம். மண்டை சரியில்லை எப்படி நின்னுடா சொல்லு எங்க போவோம் அப்படியா. ஹலோ கைஸ், சண்டே வெட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 2 hours அப்படியே லாங் டிரைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ வாளையார் கிட்ட வந்துட்டோம், கேரளா பார்டருக்குள்ள. சரி, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீ சாப்பிட போகலாமா? பழபஜ்ஜி, நல்லா இருக்கு. கிளைமேட்டு நல்லா இருக்கு. ஸோ டீ குடிச்சாச்சு. இது நேராக ஆக்சுவலி வந்து இங்கே கேரளா பார்டர் வந்துட்டோம். ஆனால் இங்கே பக்கத்தில் வேறு என்ன பிளேஸ் இருக்குது போய் பார்க்குறக்கு அப்படின்ட்டு மேப் பண்ணி பார்த்ததில்ல. இங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அது போய் பார்ப்போம். ஃபால்ஸ் நம்ம தலைவர் பேரில் இருக்கிற ஒரு ஃபால்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும்தான் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் கிளம்புவோம். ஃபைனலாக பாலக்காடு ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நியர்பையில் தான் இந்த தோனி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ வாங்க போவோம். ஆக்சுவலி வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா தோனி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்கள் பிளேஸே வந்து நல்லா இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 120 rupees பர் ஹெட்டு. ஸோ நம்ம அதை பே பண்ணோம்னா 4 kilometers வந்து ட்ரெக்கிங் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். பெரிய விஷயம் என்னென்னா, அப்பு 4 kilometer, டவுன் 4 kilometer. நம்ம பாடி தாங்குமான்னு தெரில. ரொம்ப நாள் ஆச்சு. போனால் 5 o'clock தான் ரிட்டர்ன் ஆகுவாங்களாம். போனோம்னா 5:30க்கு தான் வெளியே வருவோம். இப்போ 1:30 கிளம்புனோம்னா நாங்கள் பிளான் பண்ணி வந்ததே வேறு. என்னென்னா வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்போ 10:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் ஒரு நாளுக்கு வந்து 2 பேட்ச் தான் அலோடாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 10:30 10:30க்கு ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் 1:30க்கு ஒரு பேட்ச்சு. ஸோ நம்ம 1:30 பேட்ச் தான் போக முடியும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 1 o'clock ஆச்சுன்னா டிக்கெட்டு போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் 4 kilometer நடக்கணும். இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபால்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக பசிக்குது, சாப்பிடுவோமா? சாப்பிடலாம் மச்சான். ஸோ தக்காளி சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காய்ஸ்
பிரியாணியா? ஆடியன்ஸ் உங்களுக்காக டிக்கெட் எடுத்தாச்சு. டிரான்சாக்ஷன் ஒன்லி அலவுடு. ஸோ அதனால் கேஷ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம யூபிஐ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கிலோமீட்டர் நடந்தாகணும். நடக்க ஆரம்பித்தாச்சு. பார்ப்போம். அத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். அத்தா ஆமாம், நிறைய பேர் வந்திருக்காங்க. சொல்லுவோம் நம்ம கடைசியாக போனால் தான் வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு போக முடியும். அவங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே கரடி இருக்குமா, பார்க்க சான்ஸ் இருக்குது. யானை இருக்குது, ஆனால் வளர்த்திட்டு இருக்காங்க. யானை இருக்குது, ஆனால் மேபி நமக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம். பார்ப்போம். ஆனால் பிளேஸ் பாரு, அங்கே பாருங்க மக்களே, அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வியூ சூப்பராக இருக்குது. நான் அதுக்குள்ளே மூச்சு 4 கிலோமீட்டரில் வந்து ஒரு 200 மீட்டர் நடந்திருப்போம். இப்போவே லைட்டாக தள்ளுது. நடப்போம் அப்புறம். ஆனால் நல்லா இருக்குங்க ப்ளீஸ். சூப்பராக இருக்குதுங்க. சீரியஸாகவே ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கும் பெருசாக சிரமம் இல்லை. வழி எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நல்ல ஜங்கிள்ங்க இது. எவ்வளோ ஹைட்டு இல்லையா? சரியான ஹைட்டு மரம். சூப்பராக இருக்குல்ல. ஏதோ சவுண்டு கேட்குது. தெரில, ரொம்ப ரொம்ப லாங்கில் இருக்கு. ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கல் பாதை முடிஞ்சிருச்சு. கார் ரோடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே மனிதர்கள் நடமாட்டம் இருக்குது. ஆக்சுவலி வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியால் துவைச்சிட்ருக்கோம். ஏதாச்சும் ஐயாப்பா இங்கே கொஞ்சம் மனித காலடி தரங்க தெரியுது. நடக்க முடியல, வயிறு ஒடிக்குது, மூச்சு வாங்குது. ஸோ என்னதான் நமக்கு அடுத்த மாதத்தோட 20 வயசு ஆரம்பித்தாலும் 30 அந்த மரத்தில் ஏன் அந்த அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? மரம் எவ்வளோ பெரிய மரம். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சத்தம் கேட்குதா? கலர் பொலிக்கிற சவுண்டு கேட்குது. நிறைய கலர் பொலிக்கிற இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. கோ 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 அடங்கோ. கொஞ்ச நேரத்துக்கே தள்ளுகிறப்பா. போதுட சும்மா கையை பொழந்துக்கிட்டு போயிட்டு ஜான்சினா இங்கே யாருமே காணோம். யாருமே இல்லை. தனி காட்டுக்குலாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ மான்லாம் வருமா? மான் இருக்குன்றாங்க, கரடி இருக்குன்றாங்க, புலி இருக்குன்றாங்க, திடீர்னு வருங்கிறாங்க. நல்ல வேலை இப்போ வரைக்கும் குழந்தை தவிர்த்து வேறு எதையும் பார்க்கல. கேமராவில் இந்த இடம் செமையாக இருக்குது. பிஜிஎம் போட்டு அது என்ன சொல்லுவோம், இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது மேடம்.
அதான் இங்கே பாரு தொட்டாச்சுங்க. மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நம்ம தொடுவோம். இது ஃபோக்கஸ் பண்ணலாங்களா? இதனால தான் இதை தொட்டா சிவிங்கிங்கிறாங்க. என்னடா தடவற? ஆக்சுவலி இந்த இடத்த வந்து தடவி கொடுத்தோம்னா சுருங்கி. அதில் போயிருந்தா கூட பொறுமையாக போயிருக்கலாம்ல சார். ஏய் ஜாலியாக கூட எனக்கு லைட்டாக நீங்க இருக்குது. நல்ல காடு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு காடு கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? போவாயா ஒரே இந்த வழி நடந்து வர பாதை. பட் நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போகும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பட் என்ன கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, நடக்க முடியல. பட் இனியோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏய் என்னடா இவ்வளோ பெரிய வங்கு? ஆக்சுவலி இதை வீடியோவும் எடுத்துட்டு அப்படியே திரும்ப லைட்டா இரு இரு அப்போ ஃபைனலி நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் சத்தம் கேட்குது. ஆமாம் கேட்குது. ஃபால்ஸோட சவுண்டு வந்துருச்சு. அங்கே நின்றுட்டாங்கடா. கடைசியாக தோனி ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். வந்துட்டோம். குளிக்கக்கூடாதுன்ட்டாங்க, அது ஒரு விஷயந்தான். மற்றபடி அங்கே பாரு ஒருத்தான் அங்கே போய் நிற்கிறேன். ஆக்சுவலி பிளேஸ் நல்லா இருக்குது, குளிக்க வர மாட்டேங்கிறாங்க.
ஃபால்ஸை பார்த்துட்டோம். அதில் தோனி ஃபால்ஸை மேலே இன்னொரு இடம் இருக்குது. அங்கே இங்கே ஆக்சுவலி இறங்கவே விடலை, அதனால் நம்ம கால் கூட நனைக்க முடியல. பட் மேலே ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம அந்த ஃபால்ஸில் போய் இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் மச்சான். இதுதான் வந்து சரியான ஸ்பாட்டு ஃபோட்டோ எடுக்க. வா நல்லா இருக்கு. தண்ணி பயங்கரமான ஜில்லு, சரியான ஐஸ், செம்ம ஜில்லாக இருக்குது. ஆக்சுவலி தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்கு இல்லையா. ட்ரிப்பு முடிஞ்சது மக்களே, ரிட்டன் இறங்கி வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்கான ட்ரிப்பாக இருந்துச்சு. ட்ரெக்கிங் நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸில் என்ன குளிக்க விடல, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ப்ளேஸ் தான் இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.